ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு 2012ஓட பிஜிடிஆர்பி கொஷின்ஸு அதை பேஸ் பண்ணி இருக்கிற ரியல் அனாலிசிஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் எ ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ரீமான் இன்டகிரபிள் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் a, b இஸ் ஆப்ஷன்ஸ் ஏ வந்து என்னென்னா மைனஸ் ஏ டு பி இன்டகரல் மைனஸ் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அண்டு இன்டகரல் ஏ டு மைனஸ் பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டகிரல் மைனஸ் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஏ டு மைனஸ் பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், அதாவது நாட் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இங்கே இது வந்து ஆப்ஷன் பி வந்து ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்து அதே வந்து நாட் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. டி வந்து நன் ஆஃப் திஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும். இதுக்கு டெஃபினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா definition of Riemann interval என்னன்னா if f is bounded function on the closed bounded interval closed interval a, b ல நம்ம எடுத்துட்டோம்னா then f is said to be Riemann integrable on closed interval a, b எப்போ இருக்கும் அப்படின்னா இது integral minus a to b f of x dx ன்னு சொல்லுவோம். integral a to minus b f of x dx அது வந்து least upper bound greatest lower bound னு சொல்லுவாங்க. ஸோ integral a to b f of x dx ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம f வந்து Riemann integrable அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெஃபினேஷன் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் பி வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் இன்டகரல் மைனஸ் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஏ டு பி ஏ டு மைனஸ் பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எஃப்இன் close interval a, b to r is bounded function then வந்து integral minus a to b f of x dx integral minus a to b f of x dx னா அது least upper bound greater than or equal to integral a to minus b f of x dx அது வந்து a to minus b னா greatest lower bound. இந்த least upper bound வந்து greatest lower bound வந்து சின்னதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா integral minus a to b f of x dx is equal to integral a to b minus a to minus b f of x dx ரெண்டுமே சமமாக இருக்கும். least upper boundம் greatest lower bound ரெண்டுமே சமமாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா integral minus a to b f of x dx less than or equal to integral a to minus b f of x dx வந்து less than or equal to கண்டிஷன் இங்கே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி வந்து நன் ஆஃப் திஸ். இதுக்கு வந்து ஆப்ஷன் சி வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். எப்படி அப்படின்னா இதுக்கு ஒரு டெஃபினேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா அப்பர் இன்டெக்ரல் லோயர் இன்டெக்ரல் டெஃபினேஷன் இங்கே கரெக்டாக வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறீங்க, க்ளோஸ்டு பவுண்டட் இன்டர்வல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்பர் இன்டெக்ரல் வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா இன்டெக்ரல் ஏ டு மைனஸ் பி மேலே வந்து அப்பரில் வந்து மைனஸ் வரும். எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜிஎல்பி ஆஃப் யூனியன் ஆஃப் அதாவது ஜிஎல்பி ஆஃப் யூ ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிமிலர்லி லோயர் இன்டெக்ரல் என்னென்னா அப்பர் லிமிட் மாதிரி இது நம்மளுக்கு யூனியன் கிடையாது, அப்பர் லிமிட் மாதிரி வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் என்னன்னா லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் எல் ஆஃப் எஃப் ஓவர் சிக்மா, அதாவது லீஸ்ட் அப்பர் பவுண்டு. இதில் வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் வரும். இதை வந்து லோயர் இன்டெக்ரல்னு சொல்லுவாங்க. கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்பர் இன்டெக்ரல்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டு தான் நம்மளுக்கு பெருசாக வரும், அதாவது அப்பர் இன்டெக்ரல் பெருசாக வரும், லோயர் இன்டெக்ரல் வந்து சின்னதாக வரும். ஸோ அதை இந்த டெஃபினேஷன் பேஸ் பண்ணி தான் அந்த கொஷின் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் இன்டெக்ரல் பெருசாக வரும், லோயர் இன்டெக்ரல் வந்து சின்னதாக வரும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து சியாக இருக்குது. ஸோ சி டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் சி வந்து அதாவது அப்பர் இன்டெக்ரல் வந்து பெருசாக இருக்கணும், லோயர் இன்டெக்ரல் வந்து சின்னதாக இருக்கணும். ஸோ மேலே மேலே மைனஸ் வர்றது வந்து அப்பர் இன்டெக்ரல், கீழே மைனஸ் வர்றது வந்து லோயர் இன்டெக்ரல், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஆன்சர் வந்து சியாக இருக்குது. ஸோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. எவ்ரி கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் ஹேஸ் மோர் லிமிட்ஸ். செகண்ட் ஆப்ஷன் வந்து சீக்வன்ஸ் கேன் கன்வர்ஜஸ் டு மோர் தென் ஒன் லிமிட். சி பார்த்தீங்கன்னா எவ்ரி கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் இஸ் பவுண்டட். டி பார்த்தீங்கன்னா எவ்ரி கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் இஸ் அன்பவுண்டட்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து இது ரெண்டுமே தப்புன்னு தெரியும். ஏன்னா கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ்னால் ஒரே ஒரு லிமிட் பாயிண்ட்டுக்கு தான் நம்மளுக்கு வரும் அப்படின்றது நல்லா தெரியும். ஸோ இப்போ வந்து எவ்ரி கன்வர்ஜென்ஸ் ஹேஸ் மோர் லிமிட் அப்படின்றது தப்பு.
பி பார்த்தீங்கன்னா எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் கேன் கன்வர்ஜஸ்ட் மோர் தென் ஒன் லிமிட், அதுவும் சேம் மீனிங் தான். ஸோ அதுவும் தப்பு. இப்போ இதுதான் ரெண்டு நம்ம பார்க்கணும். எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் பவுண்டடா, எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் அன்பவுண்டடா. நம்மளுக்கு நல்லா தெரியும் எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் வந்து பவுண்டட். ஆப்ஷன் சி வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், அதுக்கு நான் ரிசல்ட் எழுதியிருக்கேன். எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் பவுண்டடு, பட் கான்வர்ஸ் வந்து ட்ரூவாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் வந்து பவுண்டடு, கான்வர்ஸ் வந்து ட்ரூ இல்லை. பவுண்டட் சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ஸ் இல்லை. ஸோ கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் பவுண்டட் அப்படின்றது இதுக்கான கரெக்டான ஃபாலோவிங் ட்ரூ கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரூக்கு வந்து எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் பவுண்டட். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் செட் இஸ் அன்கவுண்டபிள் கொடுத்துருக்காங்க. அன்கவுண்டபிள் அப்படின்னா நம்மளால் ஒரு ஆர்டராக அதாவது ஒரு நெக்ஸ்ட்டு வர நம்பரை வந்து அதாவது ஆர்டராக இல்லாமல் இருக்கிறதா நம்ம அன்கவுண்டபிள்ன்ற மாதிரி சொல்லுவோம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு இரேஷன் நம்பர் வந்து அன்கவுண்டபிள் நம்மளுக்கு தெரியும். நம்ம ரிசல்ட்டாக படிச்சிருக்கோம் அப்படின்னா இரேஷன் நம்பர் வந்து அன்கவுண்டபிள். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான விளக்கம் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து அன்கவுண்டபிளுக்கு வந்து எல்லா இரேஷன் நம்பரும் வந்து அன்கவுண்டபிள். ஆப்ஷன் டி வந்து இது கரெக்டாக வரும். மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். இப்போ வந்து 1, 4, 9, 16, 25 இது ஒரு ஆர்டராக இருக்குது. ஸோ இது என்ன ஆர்டரில் இருக்குது? நம்மளுக்கு ஸ்கொயர் டேர்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 1 ஸ்கொயர் வந்து 1, 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் வந்து 9, 4 ஸ்கொயர் வந்து 16, 25 நெக்ஸ்ட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்றப்போ அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கவுண்டபிள் ஆர்டராக இருக்கணும். இப்போ வந்து 25 ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நம்மளுக்கு ஆர்டர் இல்லாமல் வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம அன்கவுண்டபிளில் சேர்த்துக்குவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டபிள் தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2n சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2nன்றது என்னது? ஈவன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து n வந்து இசட்ல இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இசட் வந்து நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா 0, 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 போட்டோம்னா 2 -2 வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 போட்டோம்னா 4 - 4. இது ஒரு ஆர்டராக இருக்குது. ஸோ இதனால் இது வந்து கவுண்டபிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். க்யூன்றது ரேஷனல் நம்பரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியல் நம்பர்ஸ் அப்புறம் எல்லாமே வந்துடும். ஸோ அதில் வந்து நம்ம இது வந்து கவுண்டபிள்ஸ் தான். ரேஷனல் நம்பர் வந்து கவுண்டபிள். இரேஷனல் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு √3 அந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கும். ஸோ நம்மளுக்கு ரிசல்ட்டாகவே தெரியும் எல்லா இரேஷனல் நம்பர் வந்து கவுண்டபிள். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் டி வந்து எங்களுக்கு கரெக்டாக வரும். மீதி எல்லாமே நம்மளுக்கு கவுண்டபிளில் வந்துடும். இது மட்டும்தான் நம்மளுக்கு அன்கவுண்டபிளில் வரும். ஸோ அன்கவுண்டபிள் பார்த்திங்கன்னா இரேஷனல் நம்பர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா எஃப் வந்து ஆர் அது ரீமான் இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் ஏகாபியில் இருக்குது. மாடுலஸ் ஆஃப் எஃப் வந்து ரீமான் இன்டகிரபிள் இருக்குது அப்படின்னா எஃப்எஸ் ரீமான் இன்டகிரபிள். தென் வந்து இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப சிமிலராக இருக்குது, பார்த்து செலக்ட் பண்ணோம். ஸோ இன்டகிரல் a to b மாடுலஸ் ஆஃப் f of x dx லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் இன்டகிரல் a to b f of x dxன்னு சொல்லி வருது. இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் பி வந்து நம்மளுக்கு கரெக்டாக வருது. இதுக்கு வந்து நம்மளுக்கு ரிசல்ட் இருக்குது. ஆப்ஷன் பிக்கு வந்து ரிசல்ட் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த மாடுலஸ்குள்ளே இன்டகிரல் வரணும். வெளியில் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரப்போ இங்கே வெளியில் வந்து மாடுலஸ் விட்டு வெளில வந்து இன்டகிரல் வரப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷன் வரும். ஸோ இது வந்து ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கான ரிசல்ட் என்னென்னா எஃப் வந்து ஆர் ஆஃப் ஏ கமா பியில், அதாவது ரீமான் இன்டர்வல் ஏ கமா பியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எஃப் வந்து ஆர் ஆஃப் ஏ கமா பியில் வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பட் கான்வர்ஸ் வந்து நாட் ட்ரூ அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த ரிசல்ட் இருக்குது. ஸோ என்னென்னா மாடுலஸ் ஆஃப் இன்டகிரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்டகிரல் ஏ டு பி மாடுலஸ் எஃப் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இந்த இதை ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் பி வந்து நம்மளுக்கு கரெக்டாக வருது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 6th கொஷின் பார்க்கலாம். 6th one is a subset in R is compact if and only if it is both open and bounded. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் அன்பவுண்டடு, க்ளோஸ்டு அண்ட் பவுண்டடு, போத் க்ளோஸ்டு அண்ட் அன்பவுண்டட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து காம்பேக்ட்னாவே நம்மளுக்கு தெரியும் க்ளோஸ்டு அண்ட் பவுண்டடு தான் வரும் அப்படின்றது. ஸோ இதுக்கு ரிசல்ட்டும் இருக்குது. நம்மளுக்கு ஆப்ஷன் டி வந்து க்ளோஸ்டு அண்ட் பவுண்டடு. காம்பேக்ட்னாவே நம்மளுக்கு வந்து க்ளோஸ்டு அண்ட் பவுண்டட் இருக்குது. இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு தியரம்ஸும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்கான ரிசல்ட் என்ன பார்த்தீங்கன்னா a subset A in R is compact if and only if கண்டிஷன்லேயே இருக்குது. A is compact அப்படின்னா if and only if A is closed and bounded. அதாவது closed and boundedனாலுமே நம்மளுக்கு வந்து காம்பேக்ட் வரும், காம்பேக்ட்னாலவே நம்மளுக்கு closed and bounded வரும். இங்கே if and only if கண்டிஷன் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டி வந்து கரெக்டாக வரும். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட்.
இதை பேஸ் பண்ணி இன்னொரு ரிசல்ட் இருக்குது, நான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நோட் பண்ணியிருக்கேன். இது பவுண்டட் அண்டு க்ளோஸ்டு சப்செட் ஆஃப் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து நீ நாட் நெசர்லியாக கம்பேக்ட். ஒரு பவுண்டட் க்ளோஸ்டு சப்செட் வந்து ஈஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் இருக்குது. ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மெட்ரிக் ஸ்பேஸில் வந்து பவுண்டடு க்ளோஸ்டு சப்செட் இருந்தாலுமே கூட அந்த செட்டு வந்து காம்பேக்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நார்மலாக இங்கே ஆரில் வந்து காம்பேக்டாக இருக்கும், ஆனால் வந்து மெட்ரிக் ஸ்பேஸில் வந்து நம்மளுக்கு காம்பேக்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் நோட் பண்ணியிருக்கேன், பவுண்டட் and a closed subset of metric space is not necessarily a compact set. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th கொஷின், த பைனரி எக்ஸ்பென்ஷன் ஃபார் த ரியல் நம்பர்ஸ் எக்ஸ் யூசஸ் ஒன்லி த டிஜிட்ஸ். இது ரொம்ப பேசிக் ரிசல்ட்ஸ் தான், நம்மளுக்கு வந்து தெரியும். நம்மளுக்கு பைனரினாவே 2 வரும். 2னா நம்மளுக்கு 0 -1 0 2 கிடையாது, 0 1ன்றது கரெக்டு. நம்மளுக்கு 0 1 2ன்னு வந்து அது ட்ரை அப்படின்ற மாதிரி வந்துடும். பை அப்படின்னா நம்மளுக்கு 2 தான். ஸோ ஆன்சர் வந்து பின்றது எங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ பைனரி எக்ஸ்பென்ஷன் எக்ஸ் ஃபார் ஏ ரியல் நம்பர் எக்ஸ் யூசஸ் ஒன்லி த டிஜிட்ஸ் 0 and 1ன்றது இங்கே கரெக்டாக இருக்கும். மீதி ஆப்ஷன்ஸ்லாம் ராங். நெக்ஸ்ட் பாருங்க, 8th ஒன் இஸ் த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் பை +1 பை +1/2 பை +1/3 எக்ஸெட்ரா ஈஸ். ஆப்ஷன் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கேட்டிருக்காங்க. பை +n பை +1 பை +∞ கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது வந்து இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த சீக்வன்ஸ் வந்து இன்க்ரீஸிங்னா ஃபஸ்ட்டு பண்ணுறது வந்து கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டு, டிக்ரீஸிங்னா ஃபஸ்ட்டு வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்டு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டிக்ரீஸிங் சீக்வன்ஸாக இருக்குது. ஸோ பை +1 1 1/2 வந்து கண்டிப்பாக சின்னது, இந்த ஆட் தான் பண்ணுறோம். ஸோ பை +1/2 வந்து சின்னது. ஸோ 1/3 அதை விட சின்னது. ஸோ டிக்ரீஸிங் சீக்வன்ஸ். ஸோ இது லீஸ்ட் அப்பர் பவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் இருக்கதா வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்டாக வரும். ஸோ ஆப்ஷன் பி வந்து இங்கே கரெக்டாக வரும். பை +1 இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் பி. டிக்ரீஸிங்னா வந்து ஃபஸ்ட் இருக்கிறது வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்டு, இன்க்ரீஸிங்னா ஃபஸ்ட் இருக்கிறது வந்து கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம போட்டு பார்க்கணுன்றது அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது லீஸ்ட் அப்பர் பவுண்டு. பை +1 இஸ் கரெக்ட் ஹியர். நெக்ஸ்ட்டு ஒன்று ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. 9th ஒன்று எஸ்என் அதாவது இஃப் எஸ்என் n = 1 to ∞ இஸ் அ காட்சி சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் தென் எஸ்என் n = 1 to ∞ இஸ் பவுண்டட் அன்பவுண்டட் கன்வர்ஜஸ் டு 1 அண்ட் டைவர்ஜஸ் டு ∞. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காட்சி சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. காட்சி சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் வந்து காட்சி சீக்வன்ஸு வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்குன்ற அவசியம் இல்லை. ஸோ இது வந்து கன்வர்ஜஸ் வராது, டைவர்ஜஸும் வராது, பவுண்டடாக இருக்கும். ஸோ அதுக்கான ரிசல்ட் இருக்குது. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனி convergent sequences காட்சி பட் கான்வெர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்லாம் காட்சியாக இருக்கும், ஆனால் காட்சி சீக்வன்ஸ்லாம் கன்வர்ஜாக இருக்குன்னு இல்லை. ஸோ காட்சி சீக்வன்ஸ் நீ நாட் பி கன்வர்ஜென்ஸ். ஓகேவா? காட்சி சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜாக இருக்குன்ற அவசியம் இல்லை. ஆனால் காட்சி சீக்வன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பவுண்டடாக இருக்கும். காட்சி சீக்வன்ஸ்லாம் பவுண்டடாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி இந்த ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏ கரெக்டாக இருக்கும். ஸோ எவ்ரி காட்சி சீக்வன்ஸ் இஸ் பவுண்டடை பேஸ் பண்ணி எனி காட்சி சீக்வன்ஸ் பவுண்டடை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ வந்து இங்கே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் 10th கொஷின் ரொம்ப ஈஸி. இன்டர்செக்ஷன் ஆஃப் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் க்ளோஸ்டு நாட் ஓப்பன் அண்டு நன் ஆஃப் திஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் அதாவது ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு 4 ரிசல்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி க்ளோஸ் ரிசல்ட்ஸுக்கும் 4 ரிசல்ட்ஸ் இருக்குது. அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா இதை நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இதுக்கு வந்து ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சி வருது. அதுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னா நான் இங்கே ரிசல்ட் எழுதியிருக்கேன். என்னென்னா ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன், ஃபைனைட் யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன், ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன், ஆர்பிட்ரரி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் நாட் ஓப்பன். இன்டர்செக்ஷனுக்கு வந்து ஓப்பன் வந்தது அப்படின்னா நாட் ஓப்பன் வரும். அதே ஆர்பிட்ரரி யூனியனுக்கு வந்து க்ளோஸ்டு வந்ததுன்னா நாட் க்ளோஸ் வரும். அதை பேஸ் பண்ணி நம்ம ரிசல்ட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். ஸோ இதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா அப்படின்னா the intersection of finite number of open set is an open. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் வந்து ஓப்பன், ஃபைனைட் யூனியன் ஆஃப் ஓப்பன் செட்டு ஓப்பன் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன்றது கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்து இங்கே கரெக்டு. அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அதே சேம் ரிசல்ட்ஸை நம்ம க்ளோஸில் யூஸ் பண்ணி இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். லெட் a = 1/n, a = 1/n, 1 for every n belongs to n, then union of n = 1 to a is
அண்ட் ஓப்பன் செட், க்ளோஸ்டு செட், நாட் க்ளோஸ்டு செட், நன் ஆஃப் திஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஏ வேல்யூ நீங்கள் என்ன கொடுத்தாலும் கன்சிடர் பண்ணாதீங்க, நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. யூனியன் பாருங்கள், யூனியன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டீரியரில் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஆர்பிட்ரி யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட் இஸ் நம்மளுக்கு வந்து நாட் க்ளோஸில் வந்துடும். ஸோ ஆப்ஷன் சி வந்து எங்களுக்கு கரெக்டாக வரும். இதுக்கான ரிசல்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு செட் வந்து க்ளோஸ்டு, ஃபைனைட் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட்டும் க்ளோஸ்டு, ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட் இஸ் நாட் க்ளோஸ்டு, arbitrary union of closed set is not closed, arbitrary intersection of closed set is closed கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே arbitrary union of closed set is not closed அதை பேஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து arbitrary union கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி not closed நம்ம போட்டுக்கலாம். ஆப்ஷன் சி வந்து இங்கே கரெக்டாக வரும். arbitrary union of closed set is not closed. So 11th one is option C. Next 12th one, if A1 and A2 are connected of a metric space of M, then A1 union A2 is connected if வந்து A1 union A2 is pi கொடுத்துருக்காங்க. next A1 intersection A2 is M கொடுத்துருக்காங்க. A1 intersection A2 is pi, A1 intersection A2 வந்து not equal to pi. இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து D கரெக்டாக வரும். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இதுக்கான தியரம் இருக்குது. ஸோ தியரம் என்ன அப்படின்னா A and B are connected subset of a metric space and if A intersection B வந்து not equal to pi அப்படின்னா A union B வந்து connected அப்படின்றத பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் ஈஸியான எக்ஸாம்பிள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ A and B are connected அப்படி subset of a metric space அப்படின்னா and if A intersection B வந்து not equal to pi, அதாவது அதில் எந்த ஒரு டிஸ்ஜாயின்மே இல்லை, அதாவது இன்டர்செக்ஷனே இல்லை அப்படின்னா அந்த A union B வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கனெக்டட்னு சொல்லலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நாட் ஈக்குவல் டு, அதாவது அதில் வந்து எந்த ஒரு ஏ இன்டர்செக்ஷன் பி நாட் ஈக்குவல் டு பை அப்படின்னா ஏ யூனியன் பி வந்து கனெக்டட். அதை பேஸ் பண்ணி இந்த ரிசல்ட் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். 13th question is every bounded sequence has a limit point is known as, இது வந்து என்ன ரிசல்ட் தான், ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஹெய்ன்-போரெல் தியரம், போல்சனோ-வீயர்ஸ்ட்ராஸ் தியரம், ரோல்ஸ் தியரம், நன் ஆஃப் திஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த தியரம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா போல்சனோ-வீயர்ஸ்ட்ராஸ் தியரம். எவரி பவுண்டட் சீக்வன்ஸ் வந்து லிமிட் பாயிண்ட் இருக்கும் அப்படின்றது யாரை சொல்லியிருக்காரு அப்படின்னா போல்சனோ-வீயர்ஸ்ட்ராஸ். ஆப்ஷன் சி வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஆப்ஷன் பி வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஆப்ஷன் ஏ அண்ட் பி சி என்னன்றதை நான் நோட் பண்ணியிருக்கேன். ஹெய்ன்-போரெல் தியரமும் ரோல்ஸ் தியரமும் என்ன அப்படின்னா ஹெய்ன்-போரெல் தியரம் பார்த்தீங்கன்னா எவரி க்ளோஸ்டு அண்ட் பவுண்டட் செட் இன் ஆர் பவர் என் இஸ் காம்பேக்ட் அப்படின்றத ஹெய்ன்-போரெல் வந்து சொல்லியிருக்காரு. ஆர் பவர் என்னன்றது காம்பேக்ட்ன்றதை பேஸ் பண்ணி ஒரு ஹெய்ன்-போரெல் பேசியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து ரோல்ஸ் தியரம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஜஸ்ட்டு அது டிஃபரன்ஷியேஷன் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ ரோல்ஸ் தியரம் என்னன்னா f is a real valued function on closed interval a comma b that satisfies the following conditions. f is continuous on closed interval a comma b, f is differentiable on closed open interval a comma b. if f of a equal to f of b அப்படின்னா there exists at least one point c in open interval a comma b such that f dash of c வந்து equal to 0 இருக்கும். ஸோ இது வந்து ரோல்ஸ் தியரம். இதுவும் 15th கொஸ்டினாக நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணியே நம்ம வந்து இந்த தியரத்தை பேஸ் பண்ணி நம்ம 15th கொஸ்டினும் போட்டலாம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. Next 14th one, if f is continuous on the closed and bounded interval on closed interval a comma b, if f of x, capital F of x equal to integral a to x f of t into dt, a less than or equal to x less than or equal to b, that is closed interval a comma b, then இதில் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. f dash of x is equal to f of x, a less than or equal to b, x less than or equal to b, அதாவது க்ளோஸ் இன்டர்வல் a comma b கொடுத்துருக்காங்க. f of x is equal to f dash of x, அதாவது a less than or equal to x less than or equal to b, அதாவது க்ளோஸ் இன்டர்வல் a comma b கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் f dash of x equal to f of x ஓப்பன் இன்டர்வல் ஏ க்ளோஸ்டு பின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து f dash of x is equal to f dash of x equal to, அது வந்து க்ளோஸ் இன்டர்வல் a comma b கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் ஏ வந்து இந்த கரெக்டாக வருது. f dash of x equal to f of x க்ளோஸ் இன்டர்வல் a comma bல இருக்கணும். இதுக்கு தியரம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு நேமிங் தியரம் தான். நேமிங் தியரம் ரிசல்ட்டே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் தியரமே தான் ஆஃப் கால்குலஸு. என்ன அப்படின்னா f of x is continuous on a closed bounded interval on closed interval a comma b and if f of capital F of x equal to integral a to x f of x dx x in closed interval a comma b தான். ஸோ அதை தான் வந்து அங்கே a less than or equal to x less than or equal to bன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தென் வந்து
எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது கேபிட்டல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது தான் நம்மளுக்கு இங்கே ரிசல்ட்டு. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த தியரம் ரிசல்ட்டே தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ், அந்த தியரத்தோட ரிசல்ட்டை போட்டோம்னா போதும். Next, last one, 15th, f be a continuous real valued function on a closed bounded interval closed a comma b, f dash of x exists for all x in open interval a comma b na, then there is some point c not in open interval a comma b where f dash of c not equal to 0, c in open a closed b where f dash of c equal to 0, c in open interval a comma b where f dash of c வந்து not equal to 0, c in closed open interval a comma b where f dash of c equal to 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஜஸ்ட் ரோல்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான். இதுக்கு வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் டி வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த தியரம் தட் இஸ் ரோல்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. சி இன் ஓப்பன் இன்டர்வல் a, b f dash of c equal to 0. மொத்தம் 15 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. 15மே மோர் ஆர் லெஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.